அனைவருக்கும் வணக்கம். இது மீட்டு மீட்டு டிஎன்பிசி. உங்களுக்கு ஒரு இதுமாரி மீட்டு ஜிகேன்னு ஒரு மீட்டு ஜிகேன்னு அடிக்கடி இதை போடுறேன். இது என்ன பண்ணுதுன்னா, என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் பண்ணுற மாரி இருக்கும். இதேமாரி தொடர்ந்து ஜிகேன்ட்டு ஜிகே 1, 2ன்னு நம்ம சீரியல் நம்பர் போட்டு நிறைய போடுவோம். இதில் ஒரு கடைசியாக ஒரு டெஸ்ட் வச்சுக்குவோம். இது என்ன பண்ணுறோன்னா, இது எப்படின்னா 4 ஆன்சர் கொடுக்காம சும்மா ஒரு ஒன் லைனாக இருக்கும். டக்குன்னு இதை கேட்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப அதிகமான 18 கொஸ்டின் தான் ஒவ்வொரு இதுலேயும் அறிவியல் பண்ணியிருக்கோம். இது அடுத்தது ஜிகே 1. அடுத்தது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போடுவோம். இப்போது பரீட்சை நெருங்க இப்போ வேணால் ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு இதை போடுவோம். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? நம்பர் 1 சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? 2 காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக பாடப்பட்டது? காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக பாடப்பட்டது? அடுத்தது சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? நான் இதே ப்ரிப்பேர் பண்ணால் சும்மா தான் கொஸ்டின் எடுத்துருக்கேன். ஜென்ரலாக இது குரூப் 1 கூட பயன்படும். ஏன்னா நான் குரூப் 4ன்னு அடுத்ததெல்லாம் சிலபஸ்லேயே குரூப் 4 இதுமாரி நான் இது பண்ணி எடுத்துடுறேன். இந்த வாட்டி சும்மா ஜென்ரலாக எடுத்துருக்கேன். இதில் குரூப் 4 கொஸ்டின்ஸ்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது சும்மா ஜென்ரலாகவே ஜிகே எடுத்திருக்கேன். சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு. இது குரூப் 1க்கும் பயன்படும். காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக பாடப்பட்டது? சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது? அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது? அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது? சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு. காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக பாடப்பட்டது? சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு எது? அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது? கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தவர் யார்? சாதகவாணர்களின் தலைநகரம் எது? சாதகவாணர்களின் தலைநகரம் எது? விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார்? விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார்? சாதகவாணர்களின் தலைநகரம் எது? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தவர் யார்? கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு எது? சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக பாடப்பட்டது? சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக பாடப்பட்டது? சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எது? கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தவர் யார்? சாதகவாணர்களின் தலைநகரம் எது? விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார்? விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார்? கிருஷ்ணதேவராயர் எப்பிரிவை சார்ந்த அரசர் ஆவார்? கிருஷ்ணதேவராயர் எப்பிரிவை சார்ந்த அரசர் ஆவார்? விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார்? கிருஷ்ணதேவராயர் எப்பிரிவை அதாவது சாளுவ, ஆரவீடு, சாளுவ, துளுவ, சங்கம சாளும, துளுவ, ஆரவீடு, சங்கம, ஆரவீடுங்கிற வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் ஆண்டார்கள். என்னென்ன வம்சம்னா சாளுவ, துளுவ, சங்கம, ஆரவீடு இந்த 4 பிரிவுகளை சேர்ந்த அரசர்கள் தான் விஜயநகர பேரரசை சேர்ந்தவங்க. இந்த 4 வம்சத்தை சேர்ந்தவங்க எதுனா சாளுவ, துளுவ, சங்கம, ஆரவீடு வம்சத்தை சேர்ந்தவங்க. இதில் கிருஷ்ணதேவராயர் சாளுவ வம்சத்தை சேர்ந்தவரா, துளுவ வம்சத்தை சேர்ந்தவரா, துளுவ வம்சத்தை சேர்ந்தவரா, அப்புறம் சங்கம வம்சத்தை சேர்ந்தவரா, ஆரவீடு வம்சத்தை சேர்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் எப்பிரிவை சார்ந்த அரசர் ஆவார்? விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார்? சாதகவாணர்களின் தலைநகரம் எது? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தவர் யார்? கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு என்ன? சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக போடப்பட்டது? 1 சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது? காயத்ரி மந்திரம் எந்த கடவுளுக்காக பாடப்பட்டது? சூரியசேனா நாட்டின் தலைநகரம் என்ன? அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு? கலிங்க போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிர்மாணித்தவர் யார்? சாதகவாணர்களின் தலைநகரம் எது? விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார்? கிருஷ்ணதேவராயர் எப்பிரிவை சார்ந்த அரசர். அடுத்தது 11 யாருடைய ஆட்சி காலத்தில் செங்கிஸ்கான் படையெடுப்பு இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக இருந்தது? அச்சுறுத்தல்ங்கிறத படிச்சிருக்கோம். யாருடைய ஆட்சி காலத்தில் செங்கிஸ்கான் இந்தியா மீது படையெடுக்கவில்லை, ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்துச்சு. ஆனால் செங்கிஸ்கான் படையெடுத்து வந்துருவாரோன்னு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அது யாருடைய ஆட்சி காலத்தில் செங்கிஸ்கான் படையெடுப்பு இந்தியாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது? இதெல்லாம் குரூப் 1 லெவலில் கேட்குற கொஸ்டின் தான். ராஜதரங்கனியை இயற்றியது யார்? ராஜதரங்கனியை இயற்றியது யார்? சிவாஜி முடிசூட்டி கொண்ட ஆண்டு எது? சிவாஜி முடிசூட்டி கொண்ட ஆண்டு எது? தீன் இலாஹியை தோற்றுவித்தவர். தீன் இலாஹிங்கிறது ஒரு மதமாக உருவாக்குனர் ஒரு அரசர். யாருன்னா முகலாய அரசர் தான். அது தோற்றுவித்தது யார்? தீன் இலாஹியை தோற்றுவித்தது யார்? மத்தவிலாச பிரகசனம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார்? மத்தவிலாச பிரகசனம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார்? சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்?
சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? பாமணி அரசை தோற்றுவித்த ஆண்டு, பாமணி அரசு தோற்றுவித்த ஆண்டு இது. கபீர் எந்த தொழில் மேற்கொண்டவர்? கபீர்னா பக்தி இலக்கியத்தில் கபீருங்கிற முக்கியமானவர். அவர் வந்து எந்த தொழில் மேற்கொண்டவர்? இப்போ வந்து நம்ம விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யார் வந்து பார்த்தோம். கிருஷ்ணதேவராயர் எப்பிரிவை சார்ந்த அரசர் ஆவார். யாருடைய ஆட்சி காலத்தில் செங்கிஸ்கான் படையெடுப்பு இந்தியாவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது? ராஜதரங்கிணியை இயற்றியவர் யார்? ஜிவாஜி முடிசூட்டி கொண்ட ஆண்டு எது? தீநிலாகியை தோற்றுவித்தவர் யார்? மத்தவிலாச பிரகசனம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார்? சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? பாமணி அரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? கபீர் எந்த தொழில் மேற்கொண்டவர்? ஆன்சர் வந்து 21/12/2024 அன்று வெளியிடப்படும். ராஜதரங்கிணி இயற்றியவர் யார்? யாருடைய ஆட்சி காலத்தில் செங்கிஸ்கான் படையெடுப்பு இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக இருந்தது? ராஜதரங்கிணியை இயற்றியவர் யார்? திருப்பி சொல்லணும்னா மறக்காதங்கிறது. ராஜதரங்கிணியை இயற்றியது யார்? ஜிவாஜி முடிசூட்டி கொண்ட ஆண்டு எது? தீநிலாகியை தோற்றுவித்தவர் யார்? மத்தவிலாச பிரகசனம் என்ற நாடக நூலை இயற்றியவர் யார்? சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? பாமணி அரசை தோற்றுவித்த ஆண்டு எது? கபீர் எந்த தொழில் மேற்கொண்டவர்? இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்திலேருந்து கொஸ்டின்ஸ் வரைய ஜப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியே முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா. சிந்து சமணி நாகரிகம், வேத காலம், புத்த மத சமண மதங்கள் தோன்றினது, மௌரிய பேரரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அந்த ஹிஸ்ட்ரியை லாஸ்ட்டு அந்த இதை கண்டுபிடிக்கிறதாக புரட்டி புக்கை புரட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் குரூப் 1 வரைக்கும் எழுதுகிற மாதிரிக்கு அப்படியே ஹிஸ்ட்ரியே ஓவரால் ஹிஸ்ட்ரியே பூரா சப்ஜெக்ட்டும் பூரா யூனிட்டும் டச் ஆகி வரும். இதுமாரி கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு இதுலேயும் தொடர்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு புவியியல் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கு ஆன்சரை நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருங்க. அடுத்தது நம்ம அடுத்த வீடியோ போடுவோம். GK 2 அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட இணைஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த TNPCயில் நல்ல ஒரு வெற்றிகரமாக அமைக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.